Hello students, இப்போ 8th standard chapter 4ல 4.5 example பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The income of a person is increased by 10% and then decreased by 10%. Find the change in his income. அதாவது income வந்து 10% increase ஆகுது. அந்த 10% increase ஆனதுக்கு அப்புறம் 10% decrease ஆகுது. இப்போ அதோட சேஞ்சஸ் என்ன இன்கம்ல டோட்டல் இன்கம்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு கேக்குறாங்க. இல்ல நமக்கு டோட்டல் இன்கம் என்னன்னே தெரியாது. சோ அது என்னன்னு வச்சுக்கணும்னா இனிஷியலா உள்ள இன்கம் இதுதான். ஃபர்ஸ்ட்ல என்ன இன்கம், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுறது, ஃபைனலா வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் வந்து எக்ஸ்னு வச்சுப்போம், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். நான் எழுதியிருக்கேன் பாருங்க. Let initial income be x. X னு வச்சுருக்கோம். Income after 10% increases எவ்வளோ அப்படின்னா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியல் இன்கம் x போடுவோம், ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ ப்ளஸ் 10%, அதனால 10/100 ஆஃப் எக்ஸில் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ எக்ஸ். ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 10x/100. இது என்ன ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x/1 இருக்குதா அர்த்தம். ஸோ 100 into x 100x plus 10x into 1 10x/100. இது என்னவா சேஞ்ச் ஆகும்னா 100 10 110 by 100x. ஓகேவா? இப்படி போடலாம். அடுத்தது இது என்ன ஷார்ட் பண்ணலாம், இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 11/10x. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆன பிறகு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆனது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன எழுதலாம்னா now income after 10% decrease. இதுலேருந்து தான் கண்டுபிடிக்கணும், இதை தான் எடுத்துக்கணும். சரியா? இப்போ வந்து டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது இந்த எக்ஸ் முன்னாடி போட்டோம்ல, இது வந்து இந்த இனிஷியல் இன்கம் வச்சு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் டிக்ரீஸ் ஆகும். ஸோ 11/10x டிக்ரீஸ் ஆகிறதுனால சப்ட்ராக்ஷன் சிம்பிள் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? 10%. ஸோ 10/100 ஆஃப் எதில்? இந்த அமௌண்ட்ல. ஸோ 11/10x. புரியுதா? இப்போ இது அப்படியே எழுதிக்கோங்க. 11/10x மைனஸ் 10/100 ஆஃப்ன்றது இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எக்ஸ். ஓகேவா? அடுத்தது 11/10x மைனஸ் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 into 11 11 11x/100. ஓகேவா? இப்போ 10க்கும் 100க்கும் நம்ம எல்சிஎம் போட்டுக்கலாம், ஏன்னா டினாமினேட்டர் சேமா இல்லை. ஸோ கீழே இங்கே 1 இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து எல்சிஎம் எடுத்து போடலாம். 10 டேபிளால் 10 1s are 10, 10 10s are 100, again 10 டேபிளால் 1 10 1s are 10. ஸோ எல்சிஎம்ங்கிறது என்ன வரும்? 10 into 10 equal to 100. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க 11x into 10ஆல மல்டிபிள் பண்ணணும். கீழேயும் அப்படிதான். ஸோ மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால மைனஸ் 11x. இது அப்படியே இருக்கலாம், ஏன்னா 100 தானே இருக்கு. ஸோ 11x/100. இப்போ இது என்ன ஆகும்? 10 into 11 110x by ரெண்டுக்குமே 100 தானே. ஸோ காமனாக 100 போட்டுக்கலாம். 10 10s are 100, இங்கே ஒரு 100 ஆல்ரெடி இருக்குது. இந்த சப்ட்ராக்ஷன் சிம்பிள் 11x. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன வரும்? 110ல் 11 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 99 வரும். ஸோ 99x/100. இந்த ருப்பீஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் 10% இன்க்ரீஸ் ஆன பிறகு நமக்கு கிடைச்சது வந்து 11/10x ருப்பீஸ். அடுத்தது அது டிக்ரீஸ் ஆன பிறகு நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 99x/100 ருபீஸ். இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து அதில் சேஞ்சஸ் என்ன நடந்திருக்கு, அந்த இன்கம்ல சேஞ்சஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ
ஸோ சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் இன்கம் என்ன வச்சுருந்தோம் எக்ஸ்ன்னு வச்சுருந்தோமா அதுலேருந்து இப்போ லாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆன பிறகு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ருபீஸ் இருக்கு இல்லையா 99x/100 இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் இனிஷியல் இன்கம்லேருந்து இப்போ இருக்க இன்கம் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ என்ன ஆகும் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ 100 × x 100x minus 99x/100 100ல் 99 போயிட்டா 1 வருமா ஸோ 1xங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் x/100 இதுதான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இனிஷியல் இன்கம்ல நம்ம சேஞ்ச் ஆன பிறகு கண்டுபிடிச்சிருக்கிறது இதுதான் x/100ன்னு வந்திருக்கு ஸோ இது வந்து பர்சன்டேஜாக மாற்றணும் பர்சன்டேஜில் எவ்வளோ சேஞ்ச் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஈக்குவல் டு இந்த x/100 அப்படியே போட்டுக்கோங்க ஹோல் டிவைடட் பை எக்ஸுங்கிறது டோட்டல் இந்த இன்கம் இதுதான் நம்ம தெரியாது ஆனால் நம்ம எக்ஸ்ன்னு தானே வச்சுருக்கோம் ஸ்டார்டிங் இன்கம் அதை கீழே டோட்டல் இன்கம்னு அர்த்தம் அது அதை கீழே போட்டுக்கிறோம் இப்போ கண்டுபிடிச்ச சேஞ்சை மேலே போட்டுக்கிறோம் பர்சன்டேஜை மாத்திரம் என்ன பண்ணுவோம் 100% போடுவோம் இல்லையா இப்படி போட்டுக்கணும் அப்போ இது என்னாகும் x/100 இது x/1ன்னு அர்த்தம் இது அங்கே போனால் தலைக்கீழ மாறுமா 1/x × 100 இது என்னாகும் இதுவும் கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் ஆகிடும் ஸோ பர்சன்டேஜ் ஸோ எவ்வளோ 1% இதுதான் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு இன்கமில் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறது வந்து 1% ரெடியூஸ் ஆகிருக்கு ஸோ தி இன்கம் ஆஃப் த பர்சன் இஸ் reduced by 1%. This is the answer. புரியுதா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் இனிஷியல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அந்த இன்க்ரீஸ் ஆன அந்த ருப்பீஸ்லேருந்து டிக்ரீஸ் பண்ணுறோம் 10% டிக்ரீஸ் பண்ணி வர ஆன்சர் இந்த 99x/100 அதில் டோட்டல் இன்கம்லேருந்து கிடைச்ச இன்கம்மை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அது வந்து x/100ன்னு வருது திருப்பி அதை வந்து பர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணுறது வந்து தெரியும்ல நார்மலாக இப்போது 95% நம்ம கொடுத்துருக்காங்க சம்லே அப்படின்னா அது 95/100ன்னு அர்த்தம் இல்லையா அதே மாதிரி பர்சன்டேஜாக மாற்றணும் இப்போ 23% மாற்றணும் அப்படின்னா 23 × 100 அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேவா இப்போ பர்சன்டேஜாக இதை சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ வந்து டோட்டல்ங்கிறது எக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது x/100 ஸோ அதுலேருந்து 100% மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து 1% ஸோ இன்கம் ஆஃப் த பர்சன் இஸ் ரெடியூஸ்ட் பை 1%. புரியுதா? இப்போ அடுத்தது வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேற இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்கம் வந்து 100. இப்போ ஒரு நம்ம எதுவுமே என்ன சொல்லுவோம் முழுமையா அப்படி சொல்றது வந்து ஃபுல்லா வந்து ஒரு 100% அப்படின்னு தானே சொல்லுவோம். 100க்கு எவ்வளோ 100%க்கு எவ்வளோ மார்க் 80% 70% அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு அசம்ஷன் தான் இது. 100ன்னு வச்சிருக்காங்க. ருபி எக்ஸுக்கு பதிலாக ₹100 அப்படின்னு வச்சிருக்காங்க. 10% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது நம்ம போடலாம். ஓகேவா? பாருங்க நெட் இனிஷியல் இன்கம் பி ₹100 அப்படின்னு எழுதியிருக்கேன். 100ன்னு அவங்க வச்சு போட்டிருக்காங்களே. ஸோ இன்க்ரீஸ் இன்கம் ஆஃப்டர் 10% சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆஃப்டர் 10% இன்க்ரீஸ் இஸ் 100 ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ளஸ் எவ்வளோ 10%, 10/100. எதில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த 100ல், இந்த 100ல். ஸோ ஆஃப் 100 இது எப்படி ஆகும் 100 ப்ளஸ் 10/100 இன்ட்டு ஆஃப்ங்கிறது இன்ட்டு. ஓகேவா? இப்போது இந்த 100ம் இந்த 100 கேன்சல் ஆகிடும். 100 + 10 110 ருபீஸ். இது வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிறது. இப்போது இன்கம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், சாரி டிக்ரீஸ் ஆன பிறகு இன்கம் ஆஃப்டர் டிக்ரீஸ். ஓகேவா? ஆஃப்டர் டிக்ரீஸ் 10% டிக்ரீஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இதை தான் எடுத்து போடணும். ஸோ 110 மைனஸ் டிக்ரீஸுங்கிறதுனால எத்தனை பர்சன்ட் 10/100 ஆஃப் எதில் 110ல். ஸோ இப்போது 110 மைனஸ் 10/100 ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன். ஸோ 110 இது என்னாகும், இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 110 மைனஸ் 11 ஈக்குவல் டு ₹99 கிடைக்குதா? இப்போ நெட் சேஞ்ச் என்ன ஆகுது இன்கமில்.
ஸோ எழுதிக்கோங்க நெட் சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம் ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சுருக்கோம் 100ன்னு வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி இனிஷியல் இன்கம் அதுலேருந்து இப்போ நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் என்னாகும் 100 மைனஸ் 99 1 கிடைக்குது இதை பர்சன்டேஜாக மாற்றணும் ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து என்னாகும் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த 1 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க டோட்டலுங்கிறது நம்ம இனிஷியல் இன்கம் தான் ஸோ அந்த 100 இன்ட்டு பர்சன்டேஜாக மாற்றுறதுனால 100%. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 1%. ஸோ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு 1%. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பார்க்கலாம் 4.1 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.